இல்லை, அதாவது இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு மூன்றாவது சக்தியாக தமிழகத்தில் வளர நினைக்கிறாங்க. திராவிடம் என்றாலே ஊழல் என்று அது ஒரு முத்திரை குத்துறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. திமுகவில் இருக்கிற இன்றைய அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளை சந்திக்கிறவர்கள், அதிமுகவில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அமைச்சர்கள், இவங்க ஒரு எல்லாம் ரெண்டு பக்கம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 25 பேர் வருவாங்க. இந்த 25 பேரையும் இந்த கட்சி அரசியல் இதையெல்லாம் கடந்து நடுநிலையாக நேர்மையாக விசாரித்து அந்த நடவடிக்கை எடுக்கணும். இதில் பல பேர் சொன்ன மாதிரி டிவிஏசி என்பது ஒரு செயலிழந்த துறையாக, ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காத ஒரு துறையாக இருக்குது. இன்னும் இருக்கிற ஓராண்டு காலத்திற்கு உள்ளாகவாவது நிலுவையில் இருக்கிற அத்துணை வழக்குகளையும் அவங்க அந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உட்படுத்தணும். ரெண்டாவது, இதுக்கு கால நிர்ணயத்தை வேற யாருன்னு நிர்ணயிக்கல. இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தான் தேர்தல் பிரச்சாரத்தில் 90 நாள் என்று தனக்குத்தானே ஒரு காலத்தை அவர் நிர்ணயம் செய்து கொண்டார். இந்த 14 அமைச்சர்கள் மீது 90 நாட்களுக்குள் கைது நடவடிக்கைகள் சொன்னது வேற யாரும் இல்லை. குற்றச்சாட்டுகளை கொடுத்தது அவரே தான், அன்றைய கவர்னர் இடத்துல. அப்ப 90 நாள் இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்ப 42 மாசம் ஆயிருக்கு, ஒரு 45 மாசத்துக்குள்ளையாவது அந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இன்றைய பல அமைச்சர்கள் மீது அம்மா காலத்துல 2016க்கு முன்னால போட்ட வழக்குகள் எந்த முன்னெடுப்பும் இல்லாம நிலுவையில் இருக்குது. அதுலயும் பாரபட்சம் இல்லாமல் டிவிஏசி நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஒரு 25 பேர் நேரம் குறைவா இருக்கு. ரெண்டு தரப்பு மேல எஃப்ஐஆர் போட்டா பாரபட்சம் இல்லாத நடவடிக்கை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு திராவிட இயக்கங்கள் எப்படி எடுக்கிறது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.